அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் திடீர் பணம் வருவதற்காக ஒரு முக்கியமான ரகசியமான பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் நீங்கள் நிலை வாசலில் கட்டி வைப்பது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு 21 நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும், நிலைவாசல்லே கட்டி வைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த 21 நாட்களுக்குள் உங்களுக்கு திடீர் பணம் ஏற்படும். அது மூலமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிற அளவுக்கு யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மிகவும் எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஆடி மாதத்தில், அதாவது ஆடி முதல் நாள் அல்லது ஆடி 2வது நாள், ஆடி 3ஆம் நாள், உங்களுக்கு இந்த நாள் எந்த நாள் உங்களுக்கு செய்ய முடியுதோ அந்த நாள் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதற்கு நேரம் காலம் அவசியம் இல்லை. ஒன்று காலை நேரம் நீங்கள் செய்ய வேண்டும், அப்படி இல்லைன்னா மாலை நேரம் நீங்கள் செய்யலாம். இது நிலைவாசலை இந்த முடிச்சு போட்டு வைக்கிறதா நமக்கு தேவை. இந்த நேரத்தில் செய்யணும் அந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. காலை அல்லது மாலை இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் பார்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள், இது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு மஞ்சள் நிற துணி நமக்கு கட்டாயமாக தேவைப்படும். நம்மளுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட மஞ்சள் நிற துணி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளை துணி எல்லார் வீட்டிலும் கட்டாயமாக இருக்கும். கடைகளில் கொடுத்துருப்பாங்க, ரேஷன் கடைகளில் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை நீங்கள் சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் இருக்கு இல்லையா, நம்ம குழம்பு மஞ்சளோ அல்லது கஸ்தூரி மஞ்சளோ எந்த மஞ்சளாவது ஒரு மஞ்சளை எடுத்து நீங்கள் ஒரு பச்சை கற்பூரம் துண்டை நல்லா நுணுக்கி போட்டு அந்த மஞ்சளை குழப்பிட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் லைட்டாக விட்டு குழப்பிட்டு அந்த மஞ்சளில் இந்த வெள்ளை துணி நல்லா டிப் பண்ணி எடுங்க. அந்த மஞ்சள் இந்த வெள்ளை துணி நல்லா குழப்பிக்கோங்க. குழப்பிட்டு ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் நிழலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலில் போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கொஞ்சம் போயிடும். நிழல்லே கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அந்த துணி கொஞ்சம் காய்ந்த பிறகு நீங்கள் அதை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல செய்கிறீங்களோ, நிலைவாசலுக்கு பக்கத்தில் செய்யலாம், அப்படி இல்லை பூஜையில் செய்யலாம், அப்படி இல்லை ஹாலில் கூட நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம். எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்துல வெறுமனை தரையில் விரிக்காமல் ஏதாவது ஒரு கிளாத் போட்டோ இந்த மஞ்சள் துணியை விரித்து அதில் படிகாரக்கல் நீங்கள் வைக்கணும். படிகாரக்கல் நமக்கு கிடைக்கும், வெளியே ஸ்டோரில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ரொம்ப நல்லது. நமக்கு நினச்சதை நமக்கு நடத்தி வைக்கும் இந்த படிகாரக்கல். அது மட்டும் இல்லை, நமக்கு இருக்கிற கண்திருஷ்டி எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது இந்த படிகாரக்கல். இது நம்ம நிலைவாசல் கட்டுவது ரொம்ப நல்லது. இது கொஞ்சமாக வைத்தால் போதும். படிகாரக்கல் கொஞ்சம் வைத்துட்டு மஞ்சள் நீங்கள் வைக்கணும். அது வெள்ளி மஞ்சளாக இருக்கலாம், அல்லது குண்டு மஞ்சளாக இருக்கலாம், அல்லது மஞ்சள் பொடி கூட இருக்கலாம். நீங்கள் மஞ்சள் பொடி வச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் கொஞ்சம் விடுங்க. படிகாரக்கல், அதற்கப்புறம் மஞ்சள், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ₹1 நாணயம், 11 நாணயம் நீங்கள் எடுத்து வைங்க. ஒவ்வொரு ₹1 நீங்கள் தனியாக 11 நாணயம் எடுத்து வச்சுட்டு இந்த 3ஐயும் சேர்த்து கேட்டிடுங்க. கேட்டுட்டு நீங்கள் இது நிலைவாசலில் கட்டுவதா ரொம்ப நல்லது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, இஷ்ட தெய்வம் அம்மனை நினச்சிக்கோங்க. இந்த மாதம் ஆடி மாதம் மாரியம்மனே நினச்சிக்கோங்க. நினச்சி இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒருவேளை உங்களால் நிலைவாசலில் கட்ட முடியாதவர்கள் மட்டும், கட்டாயமாக அங்கே தான் நம்ம கட்டி வைக்க வேண்டும். கட்ட முடியாதவர்கள் மட்டும் பூஜை அறையில் வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கூட வைக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே நிலைவாசலில் தான் இது கட்டணும். ரொம்ப பவர்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். முடியாத பட்சத்தில் மட்டும் பூஜையில் வச்சுக்கோங்க. 21 நாட்கள் கழித்து இதை நீங்கள் எடுத்து ஓடும் தண்ணீரில் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அந்த ₹1 நாணயத்தை மட்டும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் உண்டியில் போட்டுருங்க. அல்லது குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போகும்போது நீங்கள் உண்டியில் போட்டுடலாம். இல்லைன்னா அம்மன் கோவிலில் நீங்கள் உண்டியில் போட்டுருங்க அந்த 11 நாணயம். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும். இந்த மாதத்தில், இந்த ஆடி மாதத்திற்குள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். மிக சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். அம்மனுடைய வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வம் வழிபாடும் இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். இந்த பரிகாரம் ஆடி வெள்ளியில் பண்ணலாம், ஆடி செவ்வாயில் பண்ணலாம், ஆடி மாதம் 1ஆம் தேதி பண்ணலாம். இந்த ஆடி மாதத்திற்குள் உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாள் செய்யுங்க. செய்த நாளில் இருந்து 21 நாட்கள் கழித்து இந்த பரிகாரத்தை நீங்கள் எடுத்து ஓடும் தண்ணீரில் விட்டுறணும். அதுவரை 21 நாட்கள் நிலைவாசலில் கட்டி வச்சுடுங்க. ரொம்ப சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் கட்டாயமாக எல்லாருமே செய்து பாருங்கள். மஞ்சள் கலர் துணியில் வைப்பதான் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
மஞ்சள் கலர் துணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மஞ்சளை முக்கி நீங்கள் இது செய்து பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். வழிபாடும் நமக்கு மிகவும் முக்கியம். அம்மனுடைய வழிபாடாக இருக்கலாம், குலதெய்வம் வழிபாடாக இருக்கலாம், இல்லை தினமும் வீட்டில் வந்து நீங்கள் ஆடி மாதம் முழுவதும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவே கொடுக்கும். பணம் வேண்டும், பண வரவு வர வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் எல்லோருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.